வெல்கம் டு ஓப்பன் கெமி சேனல். இன்றைக்கி நம்ம கேட் எக்ஸாம் பற்றியும் கேட் எக்ஸாமில் கெமிக்கல் இன்ஜினியரிங் பேப்பர் பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் கேட் எக்ஸாம் அப்படின்னா என்னென்னு, கேட் எக்ஸாமோட பேட்டர்ன் பற்றியும், அதில் கெமிக்கல் இன்ஜினியரிங் சிலபஸ், அப்புறம் எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் பண்ணலாம், அந்த மார்க்கை எப்படி ஸ்ப்ளிட்டப் பண்ணியிருக்காங்கங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேட் எக்ஸாம் அப்படின்னா என்னென்னா, கேட் அப்படின்னா கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங். கேட் நேஷ்னல் லெவலில் நடத்தப்படுற எக்ஸாம். அதாவது இப்போ நம்ம எல்லோரும் வெவ்வேறு காலேஜில் படிச்சிருப்போம், வெவ்வேறு யூனிவர்சிட்டியில் படிச்சிருப்போம். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் காமனாக எல்லாத்தையும் ஒரே ஒரு எக்ஸாம் மூலயமா ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்காக தான் கேட் எக்ஸாம் கொண்டு வந்திருக்காங்க. கேட் எக்ஸாம் ஐஐசி பெங்களூர், அது மட்டும் இல்லாமல் டாப் 7 ஐஐடியான பாம்பே, டெல்லி, கவுஹாத்தி, கான்பூர், கரக்பூர், மெட்ராஸ், ரூர்க்கி, இந்த 7 ஐஐடி, ஐஐஎஸ்சி இவங்களில் யாராவது ஒருத்தங்க கேட் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொருத்தர் அப்படின்னு ரோலிங்கில் மாறி போய்கிட்டே இருக்கும். அதான் நான் இன்ஜினியரிங் படிச்சிட்டேனே, அப்புறம் எதுக்கு நமக்கு கேட் எக்ஸாம் அப்படின்னு நம்ம கேட்டோம். அப்படின்னா இந்த கேட் எக்ஸாமை பயன்படுத்தி நம்ம மாஸ்டர் ப்ரோக்ராம், அதாவது எம்டெக், எம்எஸ், இந்த மாதிரி மாஸ்டர் ப்ரோக்ராம் ஐஐடியில், என்ஐடியில் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் டைரெக்டாக பிஹெச்டி ப்ரோக்ராமும், இல்லை அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி எம்டெக் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஹெச்டி பண்ணுறதுக்காகவும் இந்த கேட் மார்க் தேவைப்படுது. ஒருவேளை நம்ம இந்த கேட் கிளியர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம மாஸ்டர்ஸோ பிஹெச்டியோ பண்ணுறப்ப நமக்கு ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. எம்டெக் பண்ணியிருந்தால் 12,400 ரூபாயும், பிஹெச்டி பண்ணியிருந்தோம் அப்படின்னா 37,000 பெர் மந்த் கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் பல சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்டார்ஸ்லேயும், காலேஜ், யூனிவர்சிட்டிலையும் ஜேஆர்எஃப், எஸ்ஆர்எஃப், அதாவது ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ, சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ, இது மட்டும் இல்லாமல் ரிசர்ச் அசோசியேட், இந்த மாதிரி வேலைகளுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகவும் செலக்ட் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு சேலரி அலோகேட் பண்ணுறதுலையும் கேட் ஸ்கோர் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கை வகிக்குது. கேட் ஸ்கோர் வேலிட் ஃபார் 3 இயர்ஸ். ஸோ இது எல்லாமே பிளான் பி தான். அப்போ பிளான் ஏ என்னன்னு கேட்டோம் அப்படின்னா, பிளான் ஏங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பப்ளிக் செக்டர். இந்த ஐஓசிஎல், ஒஎன்ஜிசி, பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், கெயில், இந்த மாதிரி நிறைய பப்ளிக் செக்டர் ரொம்ப முக்கியமாக கேட் ஸ்கோரை மட்டும் வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி அதுக்கு வேலை கொடுப்பாங்க. ஸோ இங்கே கேட் ஸ்கோருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி பப்ளிக் செக்டருக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் இவங்க மட்டும் கேட் ஸ்கோரையும் அக்செப்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் அவங்களே ஒரு எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பப்ளிக் செக்டருக்குள்ளே முக்கியமாக போகிறதுக்கு கேட் ஸ்கோர் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ இந்த கேட் எக்ஸாம் என்ன மாதிரியான பேட்டர்னில் இருக்கும் அப்படின்னா, கேட் ஃபுல்லி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஸோ இந்த கேட் எக்ஸாம் பொறுத்தவரை மொத்தம் 100 மார்க். அந்த 100 மார்க்கில் 15 மார்க் ஆப்டிடியூடும், 85 சப்ஜெக்ட் மார்க்கும் இருக்கும். அதாவது இதில் கேட்கப்படுற கொஸ்டின்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், அதுக்கப்புறம் மல்டிபிள் செலக்ட் கொஸ்டின் அண்ட் நியூமரிக்கல் ஆன்சர் டைப், இந்த 3 டைப்பில் கொஸ்டின் கேட்பாங்க. இதில் 1 மார்க் 2 மார்க் கொஷின்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ எம்சிக்யூ 1 மார்க் கொஷினாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம தப்பாக ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா 1/3 ஆஃப் மார்க் டிடெக்ட் பண்ணிடுவாங்க. இதே 2 மார்க்காக இருந்துச்சு அப்படின்னா 2/3 ஆஃப் மார்க் டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கேட் எக்ஸாம் பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இங்கே நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ நம்ம நல்லாவே பண்ணியிருந்தா கூட நெகட்டிவ் மார்க் ஸ்கோரை கம்மி பண்ணி விட்டுரும். இதில் இந்த நியூமரிக்கல் ஆன்சர் டைப், இந்த மல்டிபிள் செலக்ட் கொஷின், இது ரெண்டுத்துக்கு மட்டும் நெகட்டிவ் மார்க் கிடையாது. இதே போல் எம்எஸ்கியூவில் பார்ஷியல் மார்க்கும் கிடையாது. ஒன்று கொடுத்தா ஃபுல் மார்க் கொடுப்பாங்க, எல்லா பண்ண மார்க் டிடெக்ட் பண்ணுறது மட்டும்தான். ஸோ இதில் எம்எஸ்கியூ, என்ஏடி டைப் கொஷினுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஒன்லி எம்சிக்யூ கொஷினுக்கு மட்டும்தான் நெகட்டிவ் மார்க். இந்த 15 மார்க் ஜென்ரல் ஆப்டிடியூடு ரொம்ப காமனாக இருக்கும். ஸோ இந்த 85 மார்க் சப்ஜெக்ட் மார்க்கை பொறுத்தவரை நம்ம கெமிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தோம் அப்படின்னா 10 to 13 மார்க் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப பேசிக்காக லீனியர் அல்ஜிப்ரா, கால்குலஸ், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நியூமரிக்கல் மெத்தட், இதிலேருந்து ஒரு 7லேருந்து 9 கொஷின் கேட்பாங்க. இது ரொம்ப மினிமமாக 10லேருந்து 13 மார்க் கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்லேயும் இது பண்ணுவாங்க. நம்ம ரொம்ப மேக்ஸிமமாக 13 மார்க்ஸ் வரை மேக்ஸ்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ சிலபஸ் பொறுத்தவரை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராசஸ் கால்குலேஷன், தெர்மோடைனமிக்ஸ், இதில் 7லேருந்து 11 கொஷின் கேட்பாங்க. இதிலேருந்து 8லேருந்து 18 மார்க் வரும். ஸோ
இது 8லேருந்து 18 மார்க் அப்படின்னா, ஏன்னா இது ப்ராசஸ் கால்குலேஷன், தெர்மோடைனமிக்ஸ் ரெண்டுமே வந்து நம்ம பிடெக்கில் தனித்தனி பேப்பராக படிச்சிருப்போம். தெர்மோடைனமிக்ஸ் பொறுத்தவரை தெர்மோடைனமிக்ஸ் 1, 2 அப்படின்னு கூட இருக்குது. இங்கே கொடுத்துருக்கிறது வேணால் வந்து ரொம்ப சின்ன சிலபஸ் மாதிரி இருக்கும். பட் வந்து என்டையராக ப்ராசஸ் கால்குலேஷன், தெர்மோடைனமிக்ஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், மெக்கானிக்கல் ஆப்ரேஷன் பொறுத்தவரை 4லேருந்து 8 கொஷின் கேட்பாங்க. அதில் 6லேருந்து 12 மார்க் வரும். இப்போ வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பொறுத்தவரை ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கொஞ்சம் சின்ன சப்ஜெக்ட் தான். பட் இதுலேயும் வந்து சாலிடாக ஒரு 6 மார்க் வரை நம்ம எதிர்பார்க்கலாம். மாஸ் ட்ரான்ஸ்ஃபரும் சிஆர்இயும் ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். கண்டிப்பாக இதில் வந்து மினிமம் ஒரு 8லேருந்து 12 மார்க் வரவே நம்ம எதிர்பார்க்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் ஒவ்வொரு இயரை பொறுத்து, அந்த ஐஐடியை பொறுத்து இந்த மார்க்லாம் வேரி ஆகலாம். ஆனால் எப்படி வேரி ஆனாலும் மாஸ் ட்ரான்ஸ்ஃபருக்கும் சிஆர்இக்கும் மினிமம் 8 மார்க்குக்கு குறையாமல் எந்த கொஸ்டின் பேப்பருமே இருக்காது. அடுத்து வந்து ப்ராசஸ் கண்ட்ரோலும் ஒரு பெரிய சப்ஜெக்டாக நம்ம படிச்சிருப்போம். ஸோ ப்ராசஸ் கண்ட்ரோல்லையும் மேக்ஸிமம் 8 மார்க்ஸ் வரை கேட்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிளான் டிசைன், எக்கனாமிக்ஸ், கெமிக்கல் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து ரொம்ப தியரி பேப்பராக இருக்கும். ஸோ இதிலேருந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ இது ரெண்டுத்தையுமே சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5லேருந்து 6 மார்க்குள்ளே வரும். ஸோ நம்ம இது ஒன்றும் ரொம்ப பெரிய அளவு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் அந்த 1 மார்க் 2 மார்க்கும் இதில் கவர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயமாகவே தான் இருக்கும். ஸோ கெமிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்தவரை இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்லேயும் எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ், எவ்வளோ நம்பர் ஆஃப் மார்க்ஸ் அப்படிங்கிறத கன்சால்டேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஏன் ரேஞ்ச் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இது ஒவ்வொரு வருஷமும் மாறும். பட் இதெல்லாம் ஒரு ஆவரேஜான நம்பர்ஸ். ஸோ இதை எல்லாமே படித்தா தான் நம்ம வந்து கேட் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை. இதை எல்லாத்தையுமே படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு ஆப்டிடியூடில் ஒரு 15 மார்க் இருக்குது, மேக்ஸில் ஒரு 13 மார்க் இருக்குது. ரெண்டையும் ப்ளஸ் பண்ணாலே 28 மார்க்ஸ் சாலிடாக வந்துடுது. ஸோ இந்த 28 மார்க்ஸ் நம்ம ஃபுல்லாக எடுத்துட்டோம் அப்படின்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் தொடாமையே ஒரு பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. பட் நமக்கு வந்து அந்த பாஸ் மட்டும் வச்சு நம்ம பெருசாக எதுவும் பண்ண முடியாது. ஸோ நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்கோர் வேணும். அப்படிங்கிற பட்சத்தில் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 11 பேப்பர் இருக்குது. நம்ம கெமிக்கல் டெக்னாலஜி, பிளான் டிசைன் அண்ட் எக்கனாமிக்ஸ் இதை விட்டுருவோம். இது அல்லாமல் ஒரு 8 சப்ஜெக்ட் இருக்குது. கெமிக்கல் இன்ஜினியரிங்க்குன்னு ஒரு மேஜராக 8 சப்ஜெக்ட் இருக்குது. இந்த 8ல் ஏதாவது ஒரு 4 சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் ரொம்ப நல்லா படிச்சிருந்தீங்கன்னா போதும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 6 மார்க்குன்னு வச்சா கூட 4 6 24 மார்க்கு. முன்னாடி சொன்ன ஒரு 28 மார்க்கு, இதில் ஒரு 24 மார்க்கு, டோட்டலாக போட்டோம் அப்படின்னா ஒரு 52 மார்க்கு. நீங்கள் வந்து இதில் வந்து மிஸ்ஸே பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா 52 மார்க்கு நீங்கள் சாலிடாக கெயின் பண்ணலாம். பட் நீங்கள் இப்போ இந்த மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், சிஆர்இ இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் வந்து ஒரு 4-5 மார்க் எடுத்தால் கூட நெகட்டிவ் மார்க்கில் அதெல்லாம் போனால் கூட நீங்கள் ஒரு சாலிடாக வந்து பிடெக் வந்து ஓரளவு நீங்கள் ரொம்ப டீசெண்டாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மினிமமாக ஒரு 30லேருந்து 40க்குள்ளே ரொம்ப தாராளமாகவே எடுக்கலாம். உங்களுக்கு டைம் இருக்குங்கிற பட்சத்தில் எல்லா சப்ஜெக்டையுமே படித்து நல்ல மார்க் எடுக்கிறீங்களா, இல்லை நான் வந்து பேர் மினிமமாக பாஸ் ஆனாலே போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கும். ஸோ நம்ம வந்து மாஸ்டர் டிகிரி பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மார்க் தேவைப்படும். அதே மாதிரி பப்ளிக் செக்டரில் என்ட்ரு ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மார்க் தேவைப்படும். ஸோ நீங்கள் இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லாம் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ மார்க்கை டார்கெட் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ஸ்ட்ரென்த் வந்து எந்த சப்ஜெக்டில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கேட் எக்ஸாமுக்கு பிளான் பண்ணலாம். ஸோ நம்ம லாஸ்ட் இயர் மார்க்கெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க. கேட் எக்ஸாம் பொறுத்தவரை இது ஒரு லாஸ்ட் ஒரு 6 இயர் டேட்டா. இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 2025 இந்தியா லெவலில் 3100 பேர் வந்து கேட் கிளியர் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஒரு 6 இயர்ஸில் ரொம்ப கம்மியாக அப்படின்னு பார்த்தா 2700 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நம்ம பாஸ் பர்சன்டேஜை பார்த்தோம் அப்படின்னா 2025 தான் வந்து 3100 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. பட் அதோட பாஸ் பர்சன்டேஜை பார்த்தோம் அப்படின்னா 21% தான். ஸோ அப்போ 100க்கு 20 பேர் மட்டும்தான் வந்து கேட் எக்ஸாமு கிளியரே பண்ணுறாங்க. நம்ம இப்போதைக்கு 2026 இப்போ இதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டால் கூட ஒரு 3100 பேர் கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இந்த 3100 பேரில் மினிமம் ஒரு 500 பேராவது ஏதாவது அடுத்ததை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ நமக்கு சாலிடாக ஒரு 2500 காம்படிட்டர் வந்து இவங்க வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு கேட்டுக்கும் அப்பியர் ஆவாங்க. ஸோ வருஷம் ஆக இதோட காம்படிஷன் வந்து கண்டிப்பாக அதிகமாகிட்டு தான் வரும். ஏன்னா இப்போ இருக்கிற ஜாப் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் அது மட்டும் இல்லாமல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் வெளியே வரதை போக போக வந்து கேட்டோட குவாலிஃபிகேஷன் மார்க் வந்து அதிகமாகிட்டு தான் இருக்கும் அப்படின்னு எல்லோரும் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. பட் மேபி கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருக்கிற பட்சத்தில் இது வேணால் மாறி கூட போகலாம்.
ஸோ நம்ம கேட்டு வந்து என்ன மாதிரி மார்க் எடுத்தால் நம்ம பாஸ் பண்ண முடியும். கேட் மார்க்கை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா இது லாஸ்ட் ஒரு 6 இயர்க்கான டேட்டா. 2025 பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் கட் ஆஃப் வந்து 27.7 மார்க்கும், ஓபிசியோட கட் ஆஃப் வந்து 24.9, எஸ்சிஎஸ்டிக்கு 18.4. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்தவரை பிசி எம்பிசின்னு கிடையாது, ஓபிசி, ஜென்ரல், எஸ்சிஎஸ்டின்னு 3 கேட்டகரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த கேட்டகரிக்குள்ளே ஃபாலோ ஆகுறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட மார்க்கை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். 2025 இந்த மார்க் வந்து கம்மியாக இருந்தாலும் நம்ம 2020 பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் கட் ஆஃப் 35.7, அதாவது 35.7 மார்க்கு கீழே எடுத்தவங்க எல்லாருமே ஃபெயில் அப்படின்னு ஜென்ரல் கேட்டகரியில் கன்சிடர் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஓபிசி பொறுத்தவரை 32.1, எஸ்சிஎஸ்டி பொறுத்தவரை 23.8. ஸோ நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ 2025 20 வரை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹையஸ்ட் மார்க்காக 35 இருக்குது, ரொம்ப லோயஸ்ட் மார்க்காக பார்த்தோம் அப்படின்னா 25 மார்க்கு. மினிமம் ஒரு 35 மார்க் எடுத்தோம் அப்படின்னா நம்ம சேஃபர் சைடில் பாஸ் ஆகிடலாம். ஸோ பாஸ் ஆகிறதுக்கே நமக்கு இவ்வளோ மார்க் தேவைப்படுது. ஐஐடி, என்ஐடி இதை வந்து ஏதாவது ஒரு அட்மிஷன் போகணுன்னு அப்படின்னாலும் இல்லை பப்ளிக் செக்டார் போகணும் அப்படின்னாலும் இந்த பாஸ் மார்க் வந்து கண்டிப்பாக பயன்படாது. இல்லை மினிமம் நம்ம ஒரு 50+ வச்சுருந்தோம் அப்படின்னா எம்டெக் அட்மிஷன் இல்லை பப்ளிக் செக்டார் இதை பற்றி நம்ம யோசிக்கலாம். ஸோ 2026 கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. பட் நம்ம ஓரளவு நம்ம கெஸ் பண்ணலாம். மினிமம் 35 மேலே எடுத்துட்டோம் அப்படின்னா அது சேஃபர் சைடு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எப்படி பிளான் பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது பண்ணுங்கள். ஸோ இந்த கேட் எக்ஸாம் வந்து எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் February 2026 பண்ணுவாங்க. யார் வந்து ஹோஸ்ட் அப்படின்னா ஐஐடி கவுஹாத்தி ஹோஸ்ட் பண்ணுறாங்க. போர்ட்டல் வந்து ஆகஸ்ட்டில் ஓப்பன் பண்ணிடுவாங்க. நோட்டிஃபிகேஷன் மோஸ்ட்லி அக்டோபரில் வந்துடும். அக்டோபருக்கு அப்புறம் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எக்ஸாம் ஃபீஸ் பொறுத்தவரை பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபீமேல் எஸ்சி/எஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டி கேண்டிடேட்டுக்கு 900. ஒரு வேளை அவங்க குறிப்பிட்ட ஃபீஸ் கட்ட சொன்ன டைமில் இருந்து நம்ம டிலே பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 500 கட்டி 1400 ஆகும். இப்போ ஃபீமேல் இவங்களை தவிர மற்ற எல்லா கேண்டிடேட்டுக்கும் 1800 ஆகும். ஒருவேளை இவங்கேயும் வந்து டிலே ஆனிச்சு அப்படின்னா டிலே பேமெண்ட் வந்து 2300 பே பண்ணணும். ஸோ இந்த எக்ஸாம் வந்து மோஸ்ட்லி எப்பயுமே வந்து ஃபெப்ரவரியில் கண்டக்ட் பண்ணுவாங்க. ரிசல்ட்ஸ் வந்து எண்ட் ஆஃப் மார்ச் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஏப்ரலில் எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து இது வந்து நெக்ஸ்ட் இயர் ஃபெப்ரவரி தான் எக்ஸாம் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தான் ஓரளவு டீசெண்டான மார்க் எடுக்க முடியும். ஸோ இந்த கேட் எக்ஸாம் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சா அப்படின்னா இல்லை வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் டு ஓப்பன் கெமியா சேனல்.